வணக்கம். புதுவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலினுக்கு கனகசெட்டிக்குளத்தில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுவை அண்ணா திடலில் நடைபெறும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாள் விழா மற்றும் புதுவை நாடாளுமன்ற தேர்தல் நிதியளிப்பு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க கழக பொருளாளரும் தமிழக முன்னாள் துணை முதலமைச்சருமான ஸ்டாலின் புதுவை வந்தார். சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுவை வந்த ஸ்டாலினுக்கு எல்லைப் பகுதியான கனகசெட்டிக்குளத்தில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், அவைத்தலைவர் சுப்புராயன், துணை அவைத்தலைவர் சீதாவேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் எஸ்.பி. சிவக்குமார், ராஜாராமன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி.பி. திருநாவுக்கரசு, பொருளாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நந்தா சரவணன், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், நடராஜன், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஐ.ஜி. வீரராகு, திருவாண்டார்கோவில் காந்தி, தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன் உள்பட பலர் கலந்து கொண்டு ஸ்டாலினுக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அக்கார்டு ஹோட்டலுக்கு ஓய்வெடுக்க சென்ற ஸ்டாலினுக்கு திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். புதுவை பெரிய கன்னியகோவில் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் ஆலய தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை பெரிய கன்னியகோவில் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் ஆலய தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை பாகூர் கொம்யூன் பெரிய கன்னிக்கோவிலில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் ஆலய தீமிதி விழா கடந்த 26ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய உற்சவமான தீமிதி விழா நடந்தது. இதனை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் பக்தர்கள் பூக்குழிக்குள் இறங்கி தீமிதி விழாவும் தொடர்ந்து விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் திருவீதி உலாவும் நடந்தது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்று வழிபட்டனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அதுபோன்று பாகூர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனையும் காத்தான் கழுமரம் ஏற்றமும் தொடர்ந்து அம்மன் வீதியுலா காட்சியும் நடந்தது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், பாகூர் தெற்கு பகுதி மற்றும் நகரவாசிகள் செய்திருந்தனர். புதுவையின் மகத்தான விடுதலை இணைப்பு தினமான ஆகஸ்ட் 16இல் இந்திய தேசிய சுதந்திர கொடியேற்ற வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் அமைதி மௌன பேரணி நடத்தப்பட்டது. புதுவையின் மகத்தான விடுதலை இணைப்பு தினமான ஆகஸ்ட் 16இல் புதுவை அரசு சார்பில் தேசப்பிதா காந்தி சிலை சதுக்கத்தில் இந்திய தேச சுதந்திர கொடி ஏற்றி சிறப்பித்திட வேண்டும் என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்திட பிரெஞ்சு இந்திய மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் பேரணி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் இன்றி அமைதி மௌன பேரணி இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் நடந்தது. காமராஜ் சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட பேரணி நேரு வீதியில் உள்ள பெருமாள் கோவில் வரை சென்று அங்கு ஆளுநர் உடல்நலம் பெற்றிட வேண்டி சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது மற்றும் தியாக மறவர்கள் மாதர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மேலும் கொடியேற்றுதல் தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு ஃபேக்ஸ் அனுப்பப்பட்டது. பேரணியில் இயக்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவுக்கு சென்னை மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மேலும் அவர் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
புதுவை துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவுக்கு கடந்த 8ஆம் தேதி திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதை அறிந்து இருதய அறுவை சிகிச்சை செய்தனர். சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஆளுநர் நலமாக இருப்பதாகவும் ஓரிரு நாளில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் டாக்டர்கள் தெரிவித்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிபி திருநாவுக்கரசு ஆகியோர் பாராளுமன்ற தேர்தல் நிதியை மாநில அமைப்பாளர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியத்திடம் வழங்கினர். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான சிபி திருநாவுக்கரசு ஆகியோர் கலைஞர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராளுமன்ற தேர்தல் நிதியாக 12 லட்சம் ரூபாயினை வழங்கினர். நிகழ்ச்சியில் துணை அமைப்பாளர் ராஜாராமன், பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால், தொழிற்சங்க தலைவர் ஆறுமுகம், வழக்கறிஞர் பாண்டியன், மனோகர், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன், மாணவர் அணி மணிமாறன், இலக்கிய அணி சுப்பிரமணியன், நெசவாளர் அணி சுந்தர வடிவேலு, ஆதி திராவிடர் அணி பிரபாகரன், விவசாய அணி தங்கவேலு, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் திருவாண்டார்கோவில் காந்தி மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின் புதுவை வருகையை முன்னிட்டு நகர் முழுவதும் கழக கொடி, தோரணங்கள், கட் அவுட்டுகள், பேனர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வைத்துள்ளனர். புதுவை அண்ணா திடலில் நடக்கும் கலைஞரின் 90வது பிறந்தநாள் விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நிதியளிப்பு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க கழக பொருளாளரும் தமிழக முன்னாள் துணை முதல்வருமான ஸ்டாலின் புதுவை வருவதை முன்னிட்டு திமுக சார்பில் புதுவை நகர் முழுவதும் திமுக கொடிகள், தோரணங்கள், கட் அவுட்டுகள், பேனர்கள் என வைக்கப்பட்டு ஆங்காங்கே அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டும் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தின் மூலம் புதுவை அரசியலில் திமுகவிற்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையில் நிர்வாகிகள், தொண்டர்கள் சுறுசுறுப்படைந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புதுவை எல்லையான கனகசெட்டி குளத்திலிருந்து முத்தியல்பேட்டை, ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம் வழியாக அண்ணா திடல் வரை பேனர்கள், கட் அவுட்டுகள் வைத்து கழக கொடிகள், தோரணங்கள் வைத்து நகரையே திருவிழா கோலம் பூண்டது போல் மாற்றியுள்ளனர். மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் உரையாற்றுவது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் தினமும் இருவேளை சோதனை நடத்த சிறை ஊழியர்களுக்கு சிறைத்துறை ஐஜி சுக்லா உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரவுடி ஜெகன் வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மர்டர் மணிகண்டன் சிறையில் இருந்தபடியே தனது கூட்டாளிகளுக்கு செல்போன் மூலம் திட்டம் வகுத்து கொடுத்து கொலை செய்தது தெரியவந்தது. இச்சம்பவத்தை அடுத்து சிறையில் அதிகாரிகள் அடிக்கடி சோதனை நடத்தி 25க்கும் மேற்பட்ட செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் ஜெகன் கொலை வழக்கில் சிறையில் இருந்தபடியே மர்டர் மணிகண்டனிடம் யார் யார் பேசியது என்று செல்போன் நம்பரை வைத்து அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் ஜெகன் கொலைக்கு முதல் நாள் புதுவையில் உள்ள கூட்டாளிகளுக்கு மர்டர் மணிகண்டன் 20 முறை பேசியுள்ளார். எனவே கைதிகள் செல்போனில் பேசியதை தடுக்க தவறியதாக ஏனாம் சிறை வார்டன்கள் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்த சிறைத்துறை ஐஜி சுக்லா மர்டர் மணிகண்டன் செல்போனில் பேசிய போது தடுக்க தவறியதுடன் அலட்சியமாக பணியில் இருந்த 5 சிறை வார்டன்களையும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து தற்போது உத்தரவிட்டுள்ளார். மற்றும் தினமும் காலாப்பட்டு மத்திய சிறையில் இருவேளை சோதனை நடத்தி அறிக்கை கொடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று காரைக்கால், ஏனாம் சிறையிலும் சோதனை நடத்த அவர் உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் தொடர்ந்து 2வது நாளாக இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் பூமி குளிர்ந்தது மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுவையில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்த வெயிலின் தாக்கம் இரவிலும் நீடித்ததால் பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக சீதோஷ நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. அதன்படி நேற்று முன்தினம் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட போதிலும் மாலையில் குளிர்ந்த காற்று வீசி நள்ளிரவில் திடீரென கனமழை பெய்தது. பின்னர் நேற்று காலை முதல் லேசான சாரல் மழை பெய்ததாலும் மதியம் வெயில் காய்ந்தது. ஆனால் மாலை 6 மணிக்கு மேல் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து இரவு 8 மணிக்கு மேல் பலத்த மழை பெய்ய துவங்கியது. இந்த மழை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் மழை தேங்கியது. இந்த மழையின் போது சூறைக்காற்று வீசியதால் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. இருப்பினும் தொடர் மழை காரணமாக பூமி குளிர்ந்தது. மேலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
டெல்லியில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக டெல்லி காவல்துறைக்கு மத்திய உளவு பிரிவான ஐபி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய உளவு பிரிவான ஐபி டெல்லியில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக காவல்துறை ஆணையருக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பி வைத்துள்ளது. ஐபி எச்சரிக்கையை தொடர்ந்து டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து காவல் நிலையங்களும் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. சுதந்திர தினம் நெருங்கி வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு சிறப்பு ஆணையர் SN வத்சவா கூறுகையில், ஐபியிடமிருந்து தீவிரவாத தாக்குதல் அபாயம் குறித்த கடிதம் வந்துள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பாக இந்த தாக்குதல் நடைபெறலாம் என அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து டெல்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், மார்க்கெட்டுகள், வணிக வளாகங்கள், விமான நிலையம், ரயில் நிலையங்கள், உயர்ந்த கட்டிடங்கள், அரசு அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.